பாக்கியா வீட்டில் சொல்லிகிட்ருக்காங்க, ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குது, அதை எடுத்து செஞ்சால் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும், அந்த ஆர்டரை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. இல்லைம்மா, முன்னாடி மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் வேலைக்கு இல்லை, 3 பேர் தான் இருக்காங்க. இந்த பிரியாணி பிரச்சனை வந்ததுலேருந்து எல்லோரும் வேலையை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வாங்கிறதுக்கு பணம் வேணும், முன்பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ராஜசேகர்கிட்ட தான் நம்ம தொடர்ச்சியாக ஆர்டர் வாங்கிட்டுருக்குறோம். செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக தான் பணத்தை வாங்குறது. முன்கூட்டியே எதுவுமே அவர்கிட்ட வாங்கினதில்லை. இப்போ போயிட்டு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்டையும் கேட்க முடியாது அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்காங்க. இதை ராதிகா பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. பாக்கியா, நீங்கள் எதுவும் நினைக்கல அப்படின்னா நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா அப்படின்ட்டு ராதிகா கேட்குறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணத்தை நான் தரேன், நீங்கள் தைரியமாக அந்த ஆர்டரை எடுத்து நடத்துங்க. நீங்கள் ஆர்டர் எடுத்து முடித்த பிறகு உங்களுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு.